அனைத்து யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக யூனிக் எக்ஸ்போர்ட்டோட அக்யூஸ் நம்பர் 1 நவீனும் லீடர்ஸும் பாதிக்கப்பட்டவர்களும் நிறைய ஆடியோ கேட்டேன். அது இல்லாத நேத்து கிருஷ்ணகிரியில ஒரு ஆர்ப்பாட்டம், இதையும் பார்த்தேன். இதுல எல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு உள்ள முக்கியமான விஷயம் இது 3 பாகமாக நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நவீன் குமார், செகண்ட் பார்ட்ல லீடர்ஸ், தேர்ட் பார்ட்ல பாதிக்கப்பட்ட இன்வெஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நவீன் குமார், உங்களுடைய நிறைய ஆடியோஸ் நான் கேட்டேன். அதுல தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பத்தியும் நீங்க பேசினீங்க. அதாவது என்ன பத்தி? ஃபர்ஸ்ட் உங்களை சென்னை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்றதுக்கே காரணம் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்டும் நீங்கள் லீடர் சொல்லப்பட்ட சில லீடர்ஸும் சேர்ந்து மினிஸ்டரை பார்த்து, ஈரோடு எஸ்பி அவர்களை பார்த்து கண்டினியூவா ஒரு வாரம் தொடர்ந்து எஸ்பி கிட்ட போய் அதுக்கப்புறம் தான் உங்களை ஏர்போர்ட்ல இருந்து அரெஸ்ட் பண்ணுது. அதுக்கு முக்கியமான காரணம் ஈரோடு எம் பழனியப்பன். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 2 வருஷமா நீங்க எப்படி ஏமாத்திட்டு இருந்தீங்க, எப்படி மக்கள் அவதிப்பட்டு இருந்தாங்க அது தெரியும். இப்ப நீங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. மாசத்துல ஒரு வாட்டி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிக்னேச்சர் பண்ணணும், அதுதான் கோர்ட் ஆர்டர். அதனால நீங்க இங்க இருக்கிறீங்க. உங்க பாஸ்போர்ட் அண்டர் கஸ்டடியில இருக்கு, அதனால நீங்க இங்க இருக்கிறீங்க. இல்லாட்டி நீங்க என்னைக்கோ பறந்து போயிருப்பீங்க. நீங்க அவ்வளவு மக்களை முட்டாள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படி நான் சொல்றேன், கேளுங்க. அது பண்ண நீங்க கொஞ்சம் ஒரு நூலளவு எஸ்கேப் ஆக மாட்டீங்க. நீங்க 2 பேஸ்லயும் கேஸ் சார்ஜ் ஆகும், சிவிலும் கிரிமினலும். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்க என்ன மக்கள்கிட்ட சொல்றீங்க? 300 கேஸ் தானே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நான் போய் இஓடபிள்யூல போய் சொல்லி சரி நான் செட்டில் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா முடிஞ்சிரு. இஓடபிள்யூ ஈரோடும் இஓடபிள்யூ தமிழ்நாடும் கோர்ட்டு மேல உங்க தாத்தா பரம்பரை சொத்தா? என்னமோ நான் போய் பேசினா விட்டுருவாங்கன்னு உங்க சொத்து மாதிரி இஓடபிள்யூ. வெயிட் பண்ணுங்க, கேஸ் ஷீட் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அது இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? நான் வேலைக்கு சேர்ந்து 5 லட்சம் 20 லட்சம் சம்பளம் வாங்கி உங்களை இப்ப இருக்கிற பொசிஷன்ல நீங்க என்னமோ கூகுளோட சிஇஓவா? சுந்தர் பிச்சையா நீங்க? உங்களோட கம்பெனியில பியூனா கூட போயிருக்க மாட்டாங்க. வெங்காய பிசினஸ் பண்ணி ஏமாத்துவேன் அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. இன்னும் என் கையில பிசினஸ் இருக்கு, நீங்க வாங்க பிசினஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வாழ்க்கை பூரா பட்டாளத்துக்காக சர்வீஸ் பண்ணிட்டு பென்ஷன் பணத்தை போட்டு உயிரை விட்ட 4 பேரு. அந்த கொஞ்சம் கூட அந்த கேட்டசி இல்லை உங்களுக்கு? எப்படி இது திருப்பி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறது இல்லையா நீங்க?
உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு எய்ம் தான், உங்களை இந்த கேஸ்ல இருந்து பெயிலுக்கு கொண்டு வந்த வக்கீல்மாருக்கு 5 கோடி ரூபாய் லீகல் டீமுக்குள்ள எக்ஸ்பென்ஸ். அது உங்க டீமில் இருக்கிற லீடர்கிட்ட. லீடர்கிட்ட பார்த்து நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி எல்லாம் லீடர் இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் கேஸ் ப்ராசஸிங் அண்ட் டாக்குமெண்டேஷனுக்கு 2500 ரூபாய் நான் கேட்டேன். யாருகிட்ட இருக்குதோ அவர்கிட்ட மட்டும் தான் வாங்குறேன், இல்லாதவருக்கு நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டெடிகேட்டடா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. என்னெல்லாம் அந்த ஷார்டேஜ் இருக்குதோ அவர் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காரு. தூங்காத இந்த பிரச்சனை இருந்து மக்களை வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு உள்ள இருக்கு. நீங்க பிசினஸ் பண்ணி இவர்கள் வந்து செட்டில் ஆக போறீங்களா? நீங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க சொல்றீங்க பாருங்க, உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா 5 கோடி ரூபாய் வேணும், உங்களுக்கு அந்த லீகல் டீமுக்கு பணம் கொடுக்கணும், லீடர்ஸ் கேஸ வித்ட்ரா பண்ணணும். எதுக்கு கேஸ் கொடுத்தீங்க லீடர் மேல? நீங்க அவங்க உங்களை ஏமாத்தியாச்சு. பின்ன ஏன் வித்ட்ரா பண்றீங்க? நீங்க கரெக்டா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸ வாபஸ் வாங்க கூடாது, அந்த கேஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். யாரெல்லாம் நீங்க வந்து மக்களை ஏமாத்திருக்காங்களோ அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்களோ அந்த லீடர் எல்லாமே கம்பி எண்ண வைக்கணும். நீங்க அவருக்கு ஆஃபர் கொடுக்குறீங்க, உங்க கேஸ் நான் திருப்பி வாங்குறேன்னு. அப்போ உங்களுக்கும் லீடர்ஸ்க்கும் ஒரே கான்செப்ட் தான். அந்த லீடர்ஸ் அதுல இருந்து எஸ்கேப் பண்ணணும், உங்களுக்கு 5 கோடி ரூபாய் வரணும், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எக்காக போயிட்டோம். இதுதான் உங்க பிளான். நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. எப்ப வரை டிஎன்இஎஸ் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி இந்த ஆர்கனைசர் இந்த கேஸ் எடுத்துக்கிறோம், சிவிலுக்கு அப்புறம் கிரிமினல் ரெடியா இருந்துக்குங்க. அந்த 4 பேர் இறந்துருக்காங்கல்ல, அதுக்கு அடுத்தது விடவே மாட்டேன். நீங்க என்னதான் மிரட்டினாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, ஸ்டேபிளா நிற்பேன். நவீன், நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கே வழி இல்லை நவீன். இது ஏதோ 1 கோடி 2 கோடி ரூபாய் இல்ல, கிட்டத்தட்ட 500 to 600 crores இருந்தா தான் இது வந்து செட்டில் பண்ண முடியும். அந்த பணம் யாருகிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, பிரபு கிட்ட எவ்வளவு இருக்கு, பிராங்க்லின் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எந்தெந்த லீடர்ஸ் கிட்ட இருக்கு, எந்தெந்த லீடர்ஸ் வந்து இடம் வாங்கியிருக்காங்க, சொத்து வாங்கியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லா மீட்டிங்ல சொல்றீங்கல்ல அக்கவுண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வாங்க. You have to prepare the accounts first. நீங்க அக்கவுண்ட்ஸ் சரி பண்ணுங்க. எப்படி சரி பண்ணுங்கன்னா, இந்த மக்கள் பணத்துல என்னெல்லாம் பொருள் வாங்கியிருக்கீங்க, என்னெல்லாம் சொத்து வாங்கியிருக்கீங்க, தம்பிக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, உங்க சொந்தத்துல இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, லீடர்ஸ் எத்தனை இடத்துல லீடர்ஸ் கோடிக்கணக்கா அமர்த்தி இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரொசீஜரா EOW சப்மிட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே, வேற வழியே இல்ல. நீங்க இனி பிசினஸ் முதல்லயே பிசினஸ் பண்ணலன்னு தெரியும், பின்னையும் பிசினஸ் பண்ணிட்டு கொடுக்குற அப்படின்னா அதையும் கேட்டுக்கிட்டு அந்த பாவம் அந்த மக்கள் வெயில அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நவீன், இப்பயும் எந்த ஒரு பையன் மாதிரி நீ வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல போய் மாட்டுறேன் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டேன். ஏதோ தவறுதலா ஏதோ ஒரு விஷயத்துல நீயும் உங்களோட லீடர்ஸும் கரெக்டா பண்ணாததுனால மிகப்பெரிய ஒரு குழியில விழுந்திருக்கீங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி, பாக்கி இருக்கிற நாளும் நேர்மையா பண்ணுங்க.
எஸ்கேப் ஆகவே மாட்டீங்க. பணம் ரிட்டர்ன் போகிறது மட்டும் இல்ல, கிரிமினல் கேஸ் சார்ஜ் ஆகும். மினிமம் 15 வருஷம் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு. அடுத்தது லீடர்ஸ். லீடர்ஸ் நிறைய பேரு முதல்ல மக்கள் என்ன நினைச்சாங்க, நான் லீடர்ஸ் சப்போர்ட் பண்றேன். அன்னைக்கு நான் லீடர்ஸ் பேர் நான் சொல்ல, இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா லீடர்ஸ் அப்படிங்கிறது மிக மகத்துவமான ஒரு வேர்டு. அது ஒரு தலைவர் அப்படிங்கிறது. இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல உள்ளவங்க லீடர்ஸ் அல்ல, டைப் ஆஃப் புரோக்கர்ஸ். அதுக்கு வேற ப்ரௌட் மெம்பர்ஸ் வேற பேர் சொல்லியிருக்காங்க. இந்த லீடர்ஸ் நிறைய பேர் ஏமாத்துறவங்க பின்னால் இருக்காங்க. அந்த ஏமாத்தாத்தவங்க மட்டும்தான் முன்னால் இருக்காங்க. லீடர்ஸ் அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பணம் கலெக்ட் பண்ணிருக்காரு. லீடர்ஸ் கிட்ட ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே அக்டோபர் 3ஆம் தேதி 2023 அங்க மீட்டிங் போட்டு அன்னையிலிருந்தே சொல்லியிருக்கேன் நான், நீங்க அப்ரூவர் ஆகுங்க. உங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்கு நீங்க யாருமே ரெடி ஆகுறது இல்ல. அதுலயே என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஏமாத்தி இருக்காங்கன்னு தெரியுது. நீங்க யாருமே எஸ்கேப் ஆகவே மாட்டீங்க. EOW ஈரோடுல ஒரு லீடருடைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாது. எத்தனை பேர் திரும்பி அனுப்பியாச்சுன்னு எனக்கு தெரியும். ஒன்லி இண்டிவிஜுவல் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பண்றோம். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. எவ்வளவுதான் லீடர் நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு நவீனும் நீங்களும் ஒரு கேர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன இது நடந்தாலும் நடக்காது. நீ வாய்ப்பே இல்ல. நீங்க அது ஈரோடு பழனி TNESN கன்வென்ஷன் பிரசிடென்ட் நீங்க எப்படி டிகிரேட் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. அந்த லீடர்ஸ் அதுக்கு வேற இடையில ஒருத்தர் நம்ம அவர் TNESN கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த கேஸை தமிழ்நாடு EOW IG, தமிழ்நாடு EOW SP, தமிழ்நாடு EOW DSP, ஈரோடு EOW இன்ஸ்பெக்டர், ஈரோடு EOW சப் இன்ஸ்பெக்டர், அந்த சீரியல்ல எத்தனை பேருக்கிட்ட எப்படி உள்ள கம்யூனிகேஷன், எப்படி உள்ள ஒரு டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வெளியிருந்து பூச்சாண்டி பேசுறது கிடையாது. அதுல வெரி கிளியர். சில கேஸ்ல பெட்டிஷன்ல எக்ஸப்ட் தமிழ்நாடு தவிர யாரு வந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கூட இருக்கணும் கேஸ் ஆர்கனைசர். அதாவது நான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி, அதுல இன்டர்பிரட்டர் அப்படின்னு சைன் போடணும். இதெல்லாம் உங்களால நினைச்சும் கூட பார்க்க முடியாது. லீடர்னு சொல்றவங்களோ இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல மீன் கெட்டு போற டைம்ல கூப்பிட்டு வைப்பாங்க, இந்த மீன் அந்த மீன். அப்படி கிடையாது. பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் அதுக்கு காலிபர் வேணும், அப்பியரன்ஸ் வேணும், லாங்குவேஜ் டெலிவரி வேணும், மோரோவர் ஆட்டிடியூட் வேணும். இதெல்லாம் இருந்தா தான் அந்த லீடர் ஆகுவாங்க, அந்த பிரசிடென்ட் ஆகுவாங்க, அந்த செக்ரட்டரி ஆகுவாங்க. இதெல்லாம் இல்லாட்டி ஆக முடியாது. சும்மா எல்லாம் லீடர்ஷிப் எல்லாம் பண்ணவே முடியாது. அந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல லீடர் லீடர் அப்படின்னு நீங்க சொல்றது, கமிஷன் வாங்குறவங்க லீடரோ? கமிஷன் நிறைய டைப் இருக்கு. LICலயும் கமிஷன் இருக்கு, பேங்க்ல டிபாசிட் பண்ணாலும் கமிஷன் இருக்கு. அதுக்கெல்லாம் தனித்தனி கிரெடிட் இருக்கு. அப்பதான் அந்தந்த பேர் யூஸ் பண்ணும். போற போக்குல நான் தான் பிரசிடென்ட், கரெக்டா அந்த பிரசிடென்ட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் இருக்குன்னு ஸ்பெல் அவுட் பண்ண கூட தெரியாது. அவங்க எல்லாம் நான் தான் பிரசிடென்ட், இவர் தான் பிரசிடென்ட். அதுக்கு இடையில TNES. இங்க மேட்டர் என்ன அப்படின்னா,
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி இது ரீஃபண்ட் பண்றது? கிட்டத்தட்ட 4 பேர் இறந்திருக்காங்க, இனி பாக்கி உள்ளவரை இறக்காத எப்படி பார்க்கிறது அப்படின்னு ரொம்ப கான்கிரீட்டா இன்வால்வ்மெண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈரோடு EOW அண்ட் ஆபீசர்ஸ், அது சார்ந்த இன்சார்ஜ் ஆபீசர்ஸ். அதனால லீடர்ஸ், நீங்க எவ்வளவு நாள் தான் அப்காண்டண்டா ஒளிமறைவா இருப்பீங்க? ப்ரொசீஜரா நீங்க அப்ரூவர் ஆனா தப்பிப்பீங்க, இல்லாட்டி கரெக்டா அந்த கம்பி எண்ண வேண்டியதான் வரும், வேற வழியே இல்ல. சப்போஸ் EOW ஈரோடு கொஞ்சம் டிலே ஆனாலும் கூட நான் டிலே ஆக மாட்டேன். நான் போய் அங்க உட்கார்ந்துக்குவேன், போய் சார் இது பண்ணுங்க இது டிலே ஆகுதுன்னு. கீழே மட்டும் இல்ல, அப் டு IG வர. அதுதான் இந்த TNESN கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி. ஏன் அப்படின்னா 100% பியூர் ஒயிட் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன் எல்லாத்திலையுமே. அதனால யூனிக் எக்ஸ்போர்ட்டட் லீடர்ஸ், என்ன பத்தி பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த பாட்டு இன்வெஸ்டர்ஸ். பாதிக்கப்பட்ட எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு வாட்டி உங்களோட கமாண்டன்ட் கிட்ட சொல்லிருங்க, அது உங்களுக்கு சேஃபா இருக்கும், கண்டிப்பா சேஃபா இருக்கும். சொல்லாத இருந்தா பிரச்சனை. அதாவது இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டது அப்படின்னா சிவில்லையும் கூட வேலை கிடைக்காது. இப்ப இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு செக்யூரிட்டிலேயே இப்ப ப்ராப்ளமா இருக்குது இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல பணம் போட்டதுனால. அப்போ சர்வீஸ் இருக்கும் எவ்வளவு சீரியஸா இருக்கும். நீங்க சொல்லாத இருந்தீங்கன்னா நீங்க அது எகைன் நீங்க ஒரு தப்பு பண்ற மாதிரி சொல்லிருங்க. சொல்லி ப்ரொசீஜரா பாதிக்கப்பட்ட எல்லாருமே, நீங்க மதுரையில இருந்து ஈரோடு இருந்து நேற்று கிருஷ்ணகிரி ஆர்ப்பாட்டத்துல 4 மீடியா பேசி அது கூட உங்களோட குறைய சொல்லி நாளைக்கே தீர்மா? கண்டிப்பா தீராது, யாரும் கண்டுக்க மாட்டோம். அது ஒரு ட்ரெடிஷனல் இஷ்யூ, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரே ஒரு வழி EOW, வேற ஆப்ஷனே இல்ல. அதுக்கிடையே சிலர் ஒரு வதந்தி, ஈரோடு EOW கிடையாது, சென்னை கிடையாது, ஈரோடு EOW மட்டும்தான் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும், வேற எங்கேயும் ஆகாது. இப்போதைக்கு வேற எங்கேயுமே ஆகாது. சப்போஸ் ஆகிறதா இருந்தால் the quantity of amount, the quantity of case registers, அது EDக்கு enforcement departmentக்கு போறதுக்கு அது இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம். அப்பதான் அதை யோசிக்கணும். அதனால பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஒரு வேண்டுதல், நீங்க ஈரோடு EOW ஆபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு சரணம். அது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுடைய கோவில். அந்த கடவுள் தட்டினா மட்டும்தான் உங்களோட பணம் திருப்பி கிடைக்கும். திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நவீனும் லீடர்ஸும் சரண்டர் ஆகி அவங்க சொத்து எல்லாமே ஜப்தி பண்ணி அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாத கவர்மெண்ட் கஜனாவெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அது இல்லாத 5 பேரை மட்டும்தான் EOW ஈரோடுல பாக்குறாங்க, பாக்கி பாக்குறது இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்துல தான் ஒர்க் ஆகும். அந்த சிஸ்டம் எப்படி சொல்லுதோ அது மாதிரிதான் அந்த ஆபீஸ் ஒர்க் நடக்கும். நீங்க இமிடியட்லி ஒரு ரிச் பணக்காரன் ஆயிரலாம் நினைச்சு நீங்க போட்டதுக்கு நீங்க வந்ததுமே உங்களோட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கு வழிமுறை எல்லாம் இருக்கு, அப்படிதான் நடக்கும். நீங்க அது EOW குறை சொல்றதும் தமிழ்நாடு அரசு குறை சொல்றதும் EOW சென்னை குறை சொன்னாலும் ஒரு யூஸும் இல்ல. அது உங்க காலில் நீங்களே கோடாலி எடுத்து வெட்டிக்கிறது மாதிரி. நீங்க இப்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல எப்படி பவ்யமா பேசி அந்த வேலையை நம்ம அந்த பணத்தை திருப்பி கிடைக்கணுமோ, ஒரு ஜெனரேஷன்
அந்த ஜெனரேஷன் அமௌண்ட், ஏர்னிங் அமௌண்ட். அதுக்கு விட்டுட்டு நீங்க எல்லா இடத்துலயும் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணி மீடியாவில் சொன்னா அது எப்படி உள்ள ப்ரொடெஸ்டா இருக்கணும் அப்படின்னா ஒரு பொதுவான நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். இது நீங்களா போய் அதுல போய் சிக்கின ஒரு விஷயம். இருந்தாலும் கவர்மெண்ட் இப்போதைக்கு EOW ஈரோடு இருந்து சென்னை EOW ரொம்ப ப்ரொசீஜரா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்ப அதிகமா ரெஜிஸ்டர் ஆகுறது வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் தான். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட் மக்களுக்கு பின்னே நம்பிக்கை இவர் ஏதாச்சும் கொடுத்துருவாங்களோ வாய்ப்பே இல்லை. நாட் சான்ஸ் அட் ஆல். கண்டிப்பா EOW வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பணம் திருப்பி கிடைக்கும். அது எப்படி திருப்பி கிடைக்கும் அப்படின்னா உங்களோட கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சீரியல் நம்பர் பிரகாரம் தான் திருப்பி கிடைக்கும், இல்லாட்டி திருப்பி கிடைக்காது. மேக்சிமம் மக்கள் EOW வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வர்றதுக்கு முன்னால என்ன கூப்பிட்டு இல்லாட்டி எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க. எந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினா மட்டும்தான் அவைலபிலிட்டி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்காரா இல்லையா அப்படின்னு நான் அதை கேட்டு உங்களுக்கு சொல்ல முடியும். மற்ற ஸ்டேட் உள்ளவருக்கு நான் அங்க பிரசன்ட் இருக்கணும். அப்ப நான் இங்க ஈரோட்ல இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கூப்பிட்டு நீங்க கேட்டு வந்தால் உங்க கேஸ் ரெஜிஸ்டர் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வீட்டுல தூங்கலாம். இன்னைக்கு இல்லாட்டி அந்த நாளைக்கு அந்த பணம் கிடைக்கும் நம்பிக்கையோட தூங்கலாம். அது இல்லாத அங்க ப்ரொடெஸ்ட் இங்க டிவியில கொடுத்து ஒரு யூஸ்மே இல்லை. ஒரே ஒரு சரணம் EOW ஈரோடு. அதுக்கு உங்களுக்கு கைட்லைன் தர முதல்ல நீங்க TNAS கன்வென்ஷன் ஆபீஸ் ஈரோடுல இருக்கிற என்ன வந்து பாருங்க, எங்க ஸ்டாஃப பாருங்க, எப்படி உங்களோட அந்த ஃபைலிங் அந்த கேஸ் எந்த விதத்துல அதை பண்ணணும், பாஸ்வேர்டு இல்லாதவருக்கு என்ன பண்ணணும், அந்த ராயல்டியில அந்த பெரிய சர்டிபிகேட் இல்லாதவருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லா கிளியர் டைரக்ஷன் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் EOW போய் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அங்க வேலை முடியும். இல்லாட்டி நீங்க அவதிப்பட்டு இருப்பீங்க. யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும், நவீனுக்கும், லீடருக்கும் நீங்க எல்லாம் ஒரே ட்ராக்ல ஜேர்னி பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை தவிர வேற சொல்யூஷனே இல்லை. EOW போகாத நீங்களா பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்து இதே மாதிரி 3 வருஷம் முடிஞ்சது, அதே பஞ்சாயத்து நீங்க பேசுவீங்க. நேத்து அங்க நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல நிறைய மிடில் லீடர்ஸ் நான் பார்த்தேன். அவங்க எல்லாருமே EOW ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பேரு மக்களுக்கு தெரியாது, மக்கள் பாவம். இதுவரை ரெஜிஸ்டர் பண்ணாத லீடர் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேஜர் லீடர் கேஸ் மட்டும் எடுக்க மாட்டாங்க, அவங்க அக்யூஸ்டா இருக்காங்க. அக்யூஸ்டா இருக்கிறவங்களோட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அக்யூஸ்டா தான் அவங்கள கூட்டுல நிறுத்துவாங்க. அதுக்கு மாற்று கருத்தே இல்ல. நான் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லவே வரல. பொதுமக்களுக்கு எல்லா இடத்திலும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் இது தெரியாத கெட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சு கெட்டு போகல, கண்டிப்பாக தெரிஞ்சு கெட்டு போகல, தெரியாத கெட்டுட்டாங்க. அந்த வெங்காய பிசினஸ் இருக்குன்னு ஒரு பிரமம், அப்படி கெட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோல முக்கியமா ஒரு விஷயம், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணது, என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு அசோசியேஷன், ஒரு கட்டமைப்பு. அதுக்கு பிரசிடென்ட் மட்டுமல்ல நான், அது உருவாக்குனவர், ஃபவுண்டர், கிரியேட்டர். அதனால அதை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதோ நான் சொன்ன பாருங்க, அந்த மீன் சந்தையில கெட்டு போன மீன், அந்த மாதிரி உள்ள சிலர் பேசலாம். அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. இருப்பிலும்
யூனிக் எக்ஸ்போர்ட் டீம் உங்களுக்கு ஒரே ஒரு சரணம், ஒரே ஒரு வழி, ஈரோடு EOW. அதனால EOW கவர்மெண்டையோ இல்ல வேற யாராவது குறை சொல்லாத. நீங்க உங்க போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு வழி, ஈரோடு EOW. அதுக்கு முன்னால தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி என்னை கூப்பிட்டு நீங்க வந்தால் உங்களுக்கு அந்த பணம் இல்லாட்டி நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.